அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. தாவேகா காரனை தவிர எல்லாரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. திமுக காரவங்க போயிருக்காங்க, அதிமுக காரவங்க போயிருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த கட்சியில உள்ள தலைவரோ அல்லது செயலாளரோ தேர்தல் கண்காணிப்பு குழு பொதுச் செயலாளர்னு ஒருத்தனை போட்டிருக்காங்க பாத்தீங்களா, ஒரு சில்பா குமார் அவனும். அப்ப அங்க மருத்துவமனைக்கு போகணுமா? உன்னுடைய தலைவனுக்கு தான்டா கெட்ட பேர், இது உன்னுடைய கட்சிக்கு கெட்ட பேர் இல்லையா? 10 நிமிஷத்துல ஏன் போனார்னு கேட்டாங்க இல்ல. இப்படி பல உயிர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் போனார். உன்னைய மாதிரி என்ன பின்னங்கால் பிடலில் அடிக்க நேரம் நீலாங்கரைக்கு போகணுமா? 10 நிமிஷத்துல ஏன் போனாரு? 10 மணி நேரம் கழிச்சு போக வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் கேட்கறானாக்கா அவன் எவ்வளவு பெரிய மட சாம்பிராணியா இருப்பான். முதல்ல டிவிக்காவுடைய மேடைகள்ல தான் விஜய் அடிச்சு பேச ஆரம்பிச்சு. ஏன்னாக்கா விஜய்ங்கிற நடிகர் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனாலயா? அப்படி கிடையாது. விஜய் அரசியலுக்கு வரும் பொழுது எனக்கு உன் மேல ஒரு மாட்டு முத்திர ஸ்மெல் அடிக்குது, நான் உன்னை ஸ்மெல் பண்றேன், இது ஏதோ மாட்டு முத்திர ஸ்மெல் அடிக்குது, இது சரியில்லையே, நாக்பூர்ல இருந்து வர்ற வாடகை இருக்குது, எதுக்கு நீங்க பப்ளுவை திட்டுறீங்க? என்னதான் இருந்தாலும் அவர் நம்மாளு தானே, அவரை நீங்க திட்டலாமா, பப்ளுவை திட்டலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல தோழர், அது மேல மாட்டு முத்திர வாடகை அடிக்குது, அதனால அது RSS பீஸ் என்று முதல்ல நம்ம ஸ்மெல் பண்ணி அதனாலதான் அடிக்க ஆரம்பிச்சது. இவருக்கு ரசிகராக இருப்பதனாலேயே எனக்கு இந்த பெருமை இருக்கிறது. சரி, பெருமை இருக்குன்னே வச்சுப்போம். அப்படி அந்த எருமை வர்றதுக்கு அந்த எருமை அப்படி என்னத்தை பண்ணுச்சுன்னு நான் கேட்கிறேன். ரசிக மனநிலையில் என் தலைவன் தவறு செய்தாலும் அந்த தவறில் என் வீட்டு பிள்ளையே இறந்து போனாலும் என் தலைவனுக்கு நான் முட்டு கொடுப்பேன் மனநிலைய என்னன்னு சொல்றது? கோவம் வருமா வராது? நமக்கு சாதாரண மனுஷன் தான் நான், எனக்கும் கோவங்கள் இருக்கும். 42 உசுரில் அந்த குழந்தைகள் செத்து கிடக்கும் பொழுது நான் தோழர் விஜய் அவர்கள் இவ்வாறு செய்திருக்க கூடாது, தாவேக்காவுல உள்ள தோழர்கள் இவ்வாறு பேசியிருக்க கூடாது, அதனால் தாங்கள் எல்லோரும் திருந்த வேண்டும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் மகாத்மா காந்தி கிடையாது. இதுல இந்த மீடியாக்கள் இருக்கு பாருங்க. தளபதி கிளம்பிட்டாரு, தளபதி பேண்ட் போட்டாரு, செருப்பு போட்டாரு, தளபதி வீட்டை விட்டு வெளில வந்துட்டாரு, டோரை திறந்துட்டாரு, கார்ல ஏறிட்டாரு, வந்துட்டாரு, ஏர்போர்ட்ல இறங்கிட்டாரு, போயிட்டாரு, நட்டுட்டாரு, புடுங்கிட்டாரு. லைவ் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய பொறுப்பாளர் ஒருத்தர், அவர் பேர் என்னங்க, இந்திரகுமார், சமஸ்கிருதமா சமஸ், அவர் உட்கார்ந்து பேட்டி கொடுக்கிறாரு 3 நாள் கழிச்சு. மீடியாக்களுடைய தவறு என்பது இருக்கிறது. இந்த ரத்த கரைகளில் மீடியாக்களுடைய கைகளும் இருக்கிறது. ஏண்டா லூசு, லைவ் போடும்போது உனக்கு தெரியல? திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இன்ட்ரோ சீன் வைப்பாங்க, பயங்கர கூட்டமா இருக்கும், அதுல ஹீரோ மட்டும் அப்படியே தனியா வருவாரு, அப்படியே அந்த கூட்டம் விலகும், அப்படியே ஒரு கையை வச்சு சிரிச்சுட்டு வருவாரு. நீங்க அந்த பஸ்ல போகும்போது லைட் ஆஃப் பண்ணி போடும்போது இப்படியே வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்து கவனிச்சிங்களா? அந்த கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் ஒரு தற்கொலை கூட்டம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, ஒரு தற்கொலை கூட்டம்னு. இப்பதான் புரியுது விஜயே ஒரு பெரிய தற்கொலைன்னு. இன்னைக்கு அந்த விஜயனுடைய வருகையாக இருக்கட்டும், அதில் நடந்த 41, 42 நினைக்கிறேன் அந்த இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், அவ்வளவு அருமையாக அந்த நிகழ்ச்சியில் அவர் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாரு. அதில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, உண்மை எறியும் குழு அப்படின்னு ஒரு குழு பிஜேபியிலேருந்து வந்திருக்காங்க. ஹேமமாலினி, அப்புறம் தாக்கூர், இவங்க தலைமையிலான பிஜேபியினுடைய எம்பிக்கள். இதில் என்ன கேளிக்கை, என்ன வேடிக்கைன்னா, தன் வாழ்நாளில் உண்மையே பேசாத ஒரு குழு உண்மை எறியும் குழுன்னு இங்கே உள்ள இறக்கி விட்டுருக்காங்க. எவ்வளவு பெரிய வேடிக்கை பாருங்க. பிஜேபிக்காரன் என்னைக்காவது தன்னுடைய வாழ்நாளில் உண்மையை பேசியிருக்கானா? இல்லை பேசியிருக்கான்னு ஆதாரத்தை காமிச்சிங்கனாக்கா இப்படியே நீ மேடையை விட்டு நான் இறங்கிடுறேன். கோவன் தோழர்லாம் அது கொணக்கம். கோவன் தோழர் அது ரொம்ப அருமையாக அந்த லவ் பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதில் லவ் இயற்கை, காதல் என்பது இயற்கை. ஒருவேளை எந்த மனுஷனாக்காவது காதல் வரலை அப்படின்னாக்கா டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு இப்போ பிரச்சனை இருக்கு, டாக்டர்கிட்ட போ அப்படின்னு. தோழர் இன்னொரு விஷயம், சில டாக்டர்களுக்கே போய் பெரிய பிரச்சனை. அந்த டாக்டரை எந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, தெரிய வைக்கிறது நமக்கு தெரியல. எனக்கு ஒரு படத்தினுடைய டயலாக் ஒன்று ஞாபகம் வருது. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சாக்க எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார டாக்டர்கிட்ட இந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் கொண்டு போய் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யாரையும் உள் மனசுல வச்சுக்கிட்டு இதை ரிசீவ் பண்ணீங்கன்னா அது யூடியூப் வீடியோஸ் பொறுப்பாகாது, இந்த மேடையும் பொறுப்பாகாது. நான் பொதுவா ஒரு படத்துல வந்த வசனத்தை நான் சொன்னேன். யார் இங்கு ஆண்ட பரம்பரை? இப்ப விஜயனுடைய கரூருக்கு போயிருந்தார், நாமக்கல் கரூர். அதுல கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் அதுல செத்துருக்காங்க. இந்த ரசிக மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுவே ஒரு ஆண்ட பரம்பரை மனநிலை தான். ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற மனநிலை எங்கே இருந்து வருது? இந்த சாதியில பிறந்த, இந்த சாதியில இதுவரைக்கும் ஹைகோர்ட் நீதிபதி கூட ஆகல, இந்த சாதியில பிறந்து ஒடுக்கப்பட்டவனாக, ஒரு ஓபிசி கம்யூனிட்டியில் பிறந்தாலும் ஒடுக்கப்பட்டவனாக நான் இருக்கும் பட்சத்தில் அதை உடைத்து இந்த ஜாதியிலிருந்து முதல் நீதிபதியாக நான் படித்து முன்னேறி வந்திருக்கிறேன் அப்படின்ற பெருமையோட நீ சொன்னீங்கன்னாக்கா ஓகே, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லலாம்.
இப்படி எந்த ஒரு சாதனையையும் படைக்காமல், எந்த ஒரு திறமையும் இல்லாமல், எந்த ஒரு அறிவும் இல்லாமல், பிறப்பின் அடிப்படையிலேயே நான் இந்த சாதியில் பிறந்தேன், அதனால் எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது, அவன் எந்த வேலையும் செஞ்சிருக்க மாட்டான். ஏதோ ஒரு திறமையை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல போய் அச்சீவ் பண்ணிருப்பானு பார்த்தாக்கா பண்ணிருக்க மாட்டான். இல்ல ஏதாவது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சியா, அதையும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். சரி, ஊருக்கு பிரயோஜனமா ஏதாவது 4 விஷயமாவது பண்ணிருப்பேனாக்கா அதுவும் பண்ணிருக்க மாட்டான். இப்ப பிறப்பின் அடிப்படையில் நான் இந்த ஜாதி, அதனால் எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஆண்ட பரம்பரை மனநிலை இருக்குல்ல, அதே தான் ரசிக மனநிலையும். அந்த விஜய்க்கு பின்னாடி அந்த 40க்கும் மேற்பட்ட உசுறுகள் பழி போயிருக்கு. அதுல ஒரு 3-4 வயசு இருக்குன்னு நினைக்கிற ஒரு குழந்தை, அதை நினைக்கும் பொழுதே நமக்கு அழுக வருது. அந்த காட்சியை பார்த்துட்டு எனக்கு ஒரு 4 முழுக்க தூக்கம் இல்லை. ஏன்னா அதை விவரிச்சு என்னால் சொல்ல முடியும். ஆனால் அதை விவரிச்சு சொல்லும் பொழுதே திரும்ப அந்த குழந்தைய நம்ம சாகடிக்கிற மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு மன ஓட்டம் ஓடுது. அந்த கூட்டத்தில், அந்த நெரிசல்ல அந்த குழந்தைய எல்லாரும் போட்டு அது நம்ம அதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை இறந்து போய் அவங்க அப்பங்காரன் தூக்கிட்டு ஓடியார அந்த ஹாஸ்பிட்டலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. தாவேகா காரனை தவிர எல்லாரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். திமுக காரவங்க போயிருக்காங்க, அதிமுக காரவங்க போயிருக்காங்க, இன்னும் மற்ற அமைப்புகளில் உள்ளவங்க எல்லாம் போயிருக்காங்க. ஆனா கூட்டம் நடத்தி அந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த கட்சியில உள்ள தலைவரோ அல்லது செயலாளரோ அல்லது தேர்தல் கண்காணிப்பு குழு பொதுச் செயலாளர்னு ஒருத்தனை போட்டிருக்காங்க பாத்தீங்களா, ஒரு சில்பா குமார் அவனோ, அல்லது அந்த கட்சியில உள்ள மாவட்ட நிர்வாகிகளோ, சரி விடுங்க, ஏதோ ஒரு தொண்டனாச்சும் துண்டை கட்டிக்கிட்டு ஆண் இல்ல, துண்டை நெத்தியில கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆண் இல்ல, ஆம்புலன்ஸை மறைச்சு அடிச்சு இல்ல, அங்க முன்னால தானே 42 பேர் 41 பேர் செத்து போய் கிடக்குறாங்க. அப்ப அங்க மருத்துவமனைக்கு போகணுமா? உன்னுடைய தலைவனுக்கு தான்டா கெட்ட பேர், இது உன்னுடைய கட்சிக்கு கெட்ட பேர் இல்லையா? அப்ப அந்த ரசிக மனப்பான்மை, அந்த குழந்தையை தூக்கிட்டு அவர் விஜயபாஸ்கர் வருவாரு, அந்த குழந்தையை தூக்கிட்டு போய், ஐயா என் பிள்ளை செத்து போச்சு, நான் இல்லைங்கய்யா, நான் இல்லை, என் தங்கச்சி தான் எங்களுக்கு தெரியாம என் குழந்தைய தூக்கிட்டு வந்துருச்சு, என் மனைவி கொடுத்து அனுப்பிச்சுட்டா, இது நான் காரணம் இல்லையான்னு முட்டி போட்டு அந்த குழந்தைய மடியில வச்சு அவ்வளவு அழுகுவார் அவரு. இந்த காட்சியை பார்த்துட்டு எவ்வளவு ஒரு கொடூர மனம் படைத்தவனாக இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலாக இருந்தாலும், ஏன் சீமானாகவே இருந்தாலும், அதுக்கு மேல நான் அயோக்கிய பயனா, அதுக்கு மேல ஒரு அயோக்கியம் இருக்க முடியுமா உலகத்துல? அவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் அந்த காட்சியை நீ பார்க்கும் பொழுது கொஞ்சமாச்சும் உனக்கு ஈரம் கசியணும் உன்னுடைய இதயத்துல. அதை பார்த்ததுக்கு அப்புறமும் எங்க தலைவன் மீது எந்த தவறும் இல்லை, இது திமுக செந்தில் பாலாஜி தான் செஞ்சாரு, திமுக தான் உள்ளுக்குள்ள ரவுடிகள் அனுப்பிச்சு செருப்ப வீசினாங்க, இந்த மாதிரியான. இப்ப இது என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? உன் தலைவன் தவறு பண்ணிட்டான்னு உனக்கு தெரியுது, ஆனா முட்டு கொடுக்கணும் என்கிற அந்த மனோபாவம் உனக்கு எங்கேருந்து வருது? பெரியார் இருக்காரு, பெரியார் ஒரு தவறு செஞ்சாக்கா, ஆமா இது தவறு, நான் சொல்லிட்டேன், நான் அதில் திருத்திக்கிறேன் அப்படின்னு தான் அவருடைய வரலாறுல படிக்கும் பொழுது அதான் நமக்கு தெரிய வருது. இது தவறு, நான் செஞ்சிருக்கேன், இதை யாரும் எடுத்துட்டு வந்து சொல்ல. பெரியார் தன்னுடைய இளமை வயதில் எப்படி இருந்தார் என்பதை யாரும் இங்க நோண்டி கண்டுபிடிக்கல, யாரும் புலனாய்வு செஞ்சு கண்டுபிடிக்கல. பெரியார் அவரே அதை எழுதியிருக்கிறார், அவரே அதை பேசியிருக்கிறார். தவறு என்றால் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று பெரியார் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நீ என்ன பண்ற? பெரியார் என்னுடைய கொள்கை தலைவர்னு சொல்ற. அந்த இடத்துல பெரியார் இருந்தாக்கா இப்படிதான் பின்னங்கால் பிடையில் அடிக்க ஓடி இருப்பாரா? அம்பேத்கர் என்னுடைய கொள்கை தலைவர், இப்ப அம்பேத்கர் அப்படி கூட்டம் போட்டு 42 பேர் செத்து போனாக்கா ஜாலியா சார்ட்டர் பிளைட்ல பிரஸ் கூட அட்டன் பண்ணாம ஓடிவிடுவாரா? அதோட அவங்களுடைய இன்னும் மற்ற கொள்கை தலைவர்கள் யாரு, அஞ்சலை அம்மாள் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அவங்க, அப்புறம் ஒரு நாச்சியார், வேலு நாச்சியார் அவர்கள், அவங்களுடைய கொள்கை தலைவர்ல வேலு நாச்சியாரும் ஒருத்தவங்க. வேலு நாச்சியார் பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அப்ப பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடிய அஞ்சலை அம்மாள் அவர்களாக இருக்கட்டும் அல்லது வேலு நாச்சியாராக இருக்கட்டும், அவங்க பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடினாங்களே தவிர அங்க இறப்புகள் விழுதுன்னு சொல்லிட்டு சார்ட்டர் பிளைட்ல பிடிச்சி சென்னைக்கு நீலாங்கரைக்கு ஓடல அவங்க. நீ யார் தலைவன் என்று சொல்லுகிறாயோ அவங்களுடைய கொள்கை வழி நடக்கிறாயான்னு நம்ம கேள்வி எழுப்புறோம். தோழர் பேசும்போது ரொம்ப அருமையா சொன்னார், நாம தான் திராவிட விடுதலை கழகத்தினுடைய மேடைகள்ல தான் முதல்ல நம்ம விஜயை அடிக்க ஆரம்பிச்சது. முதல்ல திமுகவுடைய மேடைகள்ல தான் விஜயை அடிச்சு பேச ஆரம்பிச்சது. ஏன்னாக்கா விஜய்ங்கிற நடிகர் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனாலயா? அப்படி கிடையாது. விஜய் அரசியலுக்கு வரும் பொழுது
எனக்கு உன் மேல ஒரு மாட்டு முத்திரை ஸ்மெல் அடிக்குது, நான் உன்னை ஸ்மெல் பண்றேன், இது ஏதோ மாட்டு முத்திரை ஸ்மெல் அடிக்குது, இது சரியில்லையே, நாக்பூர்ல இருந்து வர்ற வாடகை இருக்குது என்று முதல்ல நம்ம ஸ்மெல் பண்ணி அதனால தான் அடிக்க ஆரம்பிச்சது. தோழர் சொன்னும் பொழுது கூட ரொம்ப அது ஆணித்தனமாகவே சொன்னார். நம்ம பேசும் பொழுது இன்னும் சில தோழர்களே, நம்ம நட்பில் இருக்கக்கூடிய தோழர்களே, ஏன் பெரியார் எனும் பெருநெருப்புணு மேடையை போட்டு எதற்கு விஜய்க்கு எதிராக பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த சம்பவத்திலேருந்து அவங்க தன்னோட நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் நிலைப்பாட்டை மாற்றாதவர்களும் சில பேர் இருக்கிறார்கள். சீமானை முதல்ல அடிக்க ஆரம்பிச்சது நாம தான். முதல்ல சீமானை நான் யூடியூப்ல பேசி அடிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய தோழர்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, எதுக்கு நீங்க பப்ளுவை திட்டுறீங்க, என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம ஆளு தானே, அவரை நீங்க திட்டலாமா, பப்ளுவை திட்டலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல தோழர், அது மேல மாட்டு முத்திரை வாட அடிக்குது, அதனால அது ஆர்எஸ்எஸ் பீஸு அப்படின்னு ஆரம்பத்திலே அடிக்க ஆரம்பிச்சது, யூடியூப்ல அடிக்க ஆரம்பிச்சது நான் தான். அதுக்கப்புறம் தான் ஒருத்தரா சீமானை அடிக்கிறதுக்கு முற்பட்டு வந்தாங்க. அதே மாதிரிதான் விஜயையும் நாம தான் முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம். ஆனா இவ்வளவு சீக்கிரமா எக்ஸ்போஸ் ஆவான்னு யாரும் எதிர்பார்க்கல. பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நைஸா டீலிங் போயிட்டு இருக்கு, கூட்டணிக்கான டீலிங் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் விஜய்க்கு முட்டு கொடுக்கிற மனோநிலை என்பது எங்கேருந்து வருது? அதுதான் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்கிறவனுக்கு என்ன மனநிலை, பிறப்பின் அடிப்படையிலேயே எனக்கு அந்த பெருமை இருக்கிறது நினைக்கிறான்ல, அதே மாதிரி இவருக்கு ரசிகராக இருப்பதனாலேயே எனக்கு அந்த பெருமை இருக்கிறது. சரி, பெருமை இருக்குன்னே வச்சுப்போம். அப்படி அந்த எருமை வர்றதுக்கு அந்த எருமை அப்படி என்னத்தை பண்ணுச்சுன்னு நான் கேட்கிறேன். உங்க வார்த்தை பிரயோகங்கள் கூட குறைச்சு வரலாம், எனக்கா நான் பெரிய ஞானி மகாத்மாலாம் கிடையாது, நான் சாதாரண மனுஷன். பெரியார் சொன்னது மாதிரி தான். ஏன் பாப்பான திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு காந்தி கூப்பிட்டு கேட்டாப்ல, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அது. இப்போ பெரியார் கேட்டாரு, நீங்க நல்ல பாப்பானா சொல்லுங்க, தேடி பிடிச்சிருந்த ஒருத்தர் இருக்காரு அப்படின்னாரு. நீங்க பெரிய மகாத்மா, உங்க கண்ணுக்கே ஒரு பாப்பா தான் தெரியறான், ஐ எம் நார்மல் ஹியூமன், நான் சாதாரண மனுஷன், என் கண்ணுக்கு எப்படியா தெரியும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி நான் சாதாரண மனுஷன் தான், நான் எனக்கும் கோபங்கள் இருக்கும். 42 உசுரில் அந்த குழந்தைகள் செத்து கிடக்கும் பொழுது நான் தோழர் விஜய் அவர்கள் இவ்வாறு செய்திருக்க கூடாது, தாவேக்காவுள்ள உள்ள தோழர்கள் இவ்வாறு பேசியிருக்க கூடாது, அதனால் தாங்கள் எல்லோரும் திருந்த வேண்டும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் மகாத்மா காந்தி கிடையாது, நான் ஒரு சாதாரண மனுஷன், எனக்கு அப்படி கோபங்கள் வரதான் செய்யும். அப்ப எங்கேருந்து இந்த முட்டு கொடுக்குற மனநிலைனாக்கா ரசிக மனப்பான்மை. நான் இவருக்கு ரசிகன் என்பதனாலேயே எனக்கு அந்த பெருமை இருக்கிறது, நான் என் தலைவனை விட்டு கொடுக்க மாட்டேன். எப்படி ஆண்ட பரம்பரை என்கிற மனநிலையிலிருந்து அந்த சாதியின் பெயரை சொல்லி ஆணவ படுகொலைகள் நடந்தாலோ, ஒடுக்குமுறை நடந்தாலோ, தீண்டாமை நடந்தாலோ, அந்த சாதியை பாதுகாப்பதற்காக நான் பெற்ற மகளாகவே இருந்தாலும், என் கூட பிறந்தவளாகவே இருந்தாலும் நான் அவளை வெட்டி கொல்லுவேன் என்கிற மனநிலைக்கு தள்ளப்படுறானோ, அதே மாதிரிதான் ரசிக மனநிலையில் என் தலைவன் தவறு செய்தாலும் அந்த தவறில் என் வீட்டு பிள்ளையே இறந்து போனாலும் என் தலைவனுக்கு நான் முட்டு கொடுப்பேன் என்கிற மனநிலைய என்னன்னு சொல்றது? வருமா வராது நமக்கு? அந்த குழந்தைக்கு விஜய்னா முதல்ல யாருன்னு தெரியுமாங்க? 5 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? விஜய் நடிகர், அவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய படத்தில் நடிக்கக்கூடியவர், அருமையா டான்ஸ் ஆடுவாரு அப்படிங்கிறதா அது தெரியுமா என்ன? 5 வயசு குழந்தைக்கு விஜய் தெரியுமா, அஜித்தை தெரியுமா, ரஜினியை தெரியுமா, யாரை தெரியும் அந்த குழந்தைக்கு? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அப்ப அந்த மனநிலை எங்கேருந்து வருது பாருங்க. ஒரு ஜாதியை காப்பாற்றுவதற்காக, ஆண்ட பரம்பரை நான் என் ஜாதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவனுடைய புள்ளைய அவனே எப்படி வெட்டி கொள்றானோ அதே மாதிரி தான் அவன் விட்டு புள்ள பறி கொடுத்து கிடக்கு. ஆனாலும் எங்க அண்ணனை பார்க்கும் பொழுது இப்படி நடந்திருக்குனாக்கா அப்ப 2 மனநிலையும் ஒரே மனநிலை தானே. இதுல இந்த மீடியாக்கள் இருக்கு பாருங்க, அங்க போன இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பூரா லைவ். தளபதி கிளம்பிட்டாரு, தளபதி பேண்ட் போட்டாரு, செருப்பு போட்டாரு, தளபதி வீட்டை விட்டு வெளில வந்துட்டாரு, டோரை திறந்துட்டாரு, கார்ல ஏறிட்டாரு, வந்துட்டாரு, ஏர்போர்ட்ல இறங்கிட்டாரு, போயிட்டாரு, நட்டுட்டாரு, புடுங்கிட்டாரு. லைவ் நேரடியா லைவ் போட போட வீட்டில் உட்காந்து பார்க்கிறவனுக்கு ஓகே இங்க வந்துட்டாரு, அவனுக்கு ஒரு டெம்ட் ஆகிடும். அந்த ரசிகனுக்கு வீட்டில் இருக்கிற ரசிகனை கூட பார்க்கும் பொழுது அவனுக்கு டெம்ட் ஆகி திரும்ப அந்த இடத்துக்கு வரணுன்ற ஒரு ஆவலை தூண்டி விட்டாங்க. அந்த ஆவல்ல வந்த கூட்டம் ரொம்ப அதிகம். சரி, லைவ் போட்டு இல்ல, லைவ் போடும் பொழுது அந்த நடிகர் நின்று பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதுதான் செத்து விழுகிறாங்க. அவர் அந்த அந்த பஸ் உள்ள வரும் பொழுதுதான் கூட்ட நெரிசல் ஆகுது. கூட்ட நெரிசல் தான் அவ்வளவு இறப்புகள் ஏற்பட்டிருக்கு. அந்த இறப்புகள் ஏற்படும் பொழுது ட்ரான் ஷாட் இருக்கு, நீ போட்ட ஸ்டாண்ட்ல போட்ட கேமராவுடைய லைவ் ஃபுட்டேஜ் இருக்கு, நீ லைவா உட்காந்துட்டு வர்ணனை பண்றீல்ல, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வராரு, உட்காந்து பேசிட்டு இருக்காரு, கையை ஆட்டி பேசுகிறார், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் பேசிட்டு இருக்கிறார், இப்படிலாம் லைவ்ல நீ கமெண்ட்ரி பண்றீல,
அதே கமெண்ட்ல ஐயோ விஜய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பக்கத்துல விழுந்து சாகுறாங்க, இதை பார்க்காமல் அந்த நடிகர் பேசிக் கொண்டிருக்கிறார், என்ன பொறுப்பாளராக இருப்பார் இவர், ஒரு தலைமைக்குரிய பண்பு இருக்கிறதா, அந்த கட்சியில தொண்டல் பாருங்கள், கேமரா அந்த பக்கம் திருப்புங்க, அந்த பக்கம் திருப்புங்க, அங்க பாருங்க விழுறாங்க பாருங்க, அவங்களை காப்பாத்துங்க, யாராவது சொல்லுங்க, இப்படின்னு எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் லைவ் போட்ட எந்த சேனலாவது இதை பேசலாம். அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி, இந்த சம்பவம் முடிந்து 3 நாட்கள் கழித்து தான் ஒரு ஃபுட்டேஜா லைவ்ல இருந்து எடுத்து போட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப உனக்கு தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது உனக்கு தெரியும். இந்த நேரத்தில் அதை போட்டோம்னாக்கா நமக்கு டிஆர்பி கட் ஆகும், வாங்கின துட்டுக்கு வேலை பார்க்கணும். அப்ப நீ துட்டு வாங்குறதுக்கு, லட்சத்துல நீ துட்டு வாங்குறதுக்கு ஏமுட்டு பிள்ளைங்களோட உசுறு வேணுமாடா உனக்கு? இதுல ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய பொறுப்பாளர் ஒருத்தர், அவர் பேர் என்னங்க, இந்திரகுமார், சமஸ்கிருதமா அவர் பேரு? சமஸ்கிருதம் தானே, சமஸ்ஸா சமஸ்கிருதம் வச்சிருந்திருக்கலாம், ரெண்டும் ஒண்ணுதான் அளவு. அந்த ஊடகத்தினுடைய ஒரு அவர் தான் மூத்த நிர்வாகி, அதுதான் மூத்த பொறுப்பாளர், எடிட்டரா தலைமையா இல்லை, நீங்க தான் விவாதத்துக்குலாம் போறீங்க, இனிமே அந்த சேனலை கூப்பிட மாட்டாங்க அவனை, ஆல்ரெடியே கூப்பிடுறதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த சமஸ்கிருதம் சமஸ் அவர் உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு 3 நாள் கழிச்சு. மீடியாக்களுடைய தவறு என்பது இருக்கிறது, இந்த ரத்தக்கரைகளில் மீடியாக்களுடைய கைகளும் இருக்கிறது. ஏன்டா லூசு, லைவ் போடும் போது உனக்கு தெரியல? அந்த லைவ்ல குழந்தைகள் செத்து விழுகும் பொழுது உன் கையில ரத்தக்கரை படிஞ்சிருக்குன்னு உனக்கு தெரியல? அந்த கேமராவில் அந்த ரத்தக்கரை படிஞ்சிருக்குன்னு அன்னைக்கு உனக்கு தெரியல? அப்ப அன்னைக்கு போடக்கூடாது, 3 நாள் கழிச்சு வேணா போட்டுக்கலாம். அன்னைக்கு அந்த ஃபுட்டேஜை போட்டாக்கா, அல்லது அந்த பக்கம் கவனத்தை திருப்பி இப்படியாக இங்க செத்து விழுந்து கொண்டிருக்கிறார்கள், மயக்கம் போட்டு விழுகிறார்கள், அங்கு இறப்பு நடந்து கொண்டிருக்கிறது, குழந்தைகள் கீழே விழுந்து அனைவரும் மிதித்து அந்த குழந்தைகளோட உசுரில் விளையாண்டுகிட்டு இருக்காங்க என்பதை சொன்னால் பேமெண்ட் வராது. இவனுங்க பூரா பேமெண்ட் ஆகிட்டு வேலை பார்த்துட்டு நம்மளை பேமெண்ட் பெரியாரிஸ்ட்பாங்க. இந்த பெரியாரிஸ்ட் என்னடா பேமெண்ட் ஆகிட்டு வேலை பார்த்துருக்கான், நாங்கள் பஸ்லையும் ட்ரெயின்லையும் வந்துட்டு போயிட்டு இருக்கோம், இவனுங்க வர்றது பூரா காரில் வருவாங்க காசு வாங்கிக்கிட்டு, இவங்க வந்து பேமெண்ட் பெரியாரிஸ்ட், இவங்க காசு வாங்கிட்டு பேசுறாங்க, பூரா நம்மளை சார்ஜ் பண்றது. இப்போ இதில் இவருக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம காரைக்குடியில் ஒருத்தர் இருப்பார், ஒரு தாசில்தார் ஒருத்தர் இருப்பார். அவர் இந்தியன் யாரு ஆன்டி இந்தியன் யாரு அப்படிங்கிற சர்டிபிகேட் அவர்கிட்ட தான் நம்ம போய் வாங்கணும். அந்த தாசில்தார் இன்னைக்கு வந்து விஜயின் மீது என்ன தவறு இருக்கிறது, விஜயின் மீது எந்த தவறும் இல்லை, இதில் திமுக செய்த சதிதான் இருக்கிறது, விஜய் மீது என்ன குற்றம் இருக்கிறது அப்படின்னு அவர் இன்னைக்கு சப்போர்ட் வர்றாரு. யாருன்னா, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பு ஜோசப் விஜய் என்று சொல்லி, அவர் பேரு ஜோசப் விஜய் நம்ம யாரும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. அவர் விஜய் அவ்வளவுதான், ஜோசப் விஜயாக இருந்தாலுமே நமக்கு பிரச்சனை இல்லை, அது ஜோசப் விஜயோ முக்தார் விஜயோ நமக்கு அதுல பிரச்சனையே கிடையாது. அவர் நடிகர், நடிக்கிறாரு, ஆடுறாரு, சிரிக்க வைக்கிறாரு, பாடுறாரு, அதை நான் பார்த்து ரசிக்கிறேன், காசு கொடுக்குறேன், வந்துகிட்டே இருப்பேன். அதுல எனக்கு விமர்சனம்னாக்கா வெளியில வந்து அந்த படத்துல விமர்சனம் சொல்ல போறேன், அவ்வளவுதான். எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் விஜய், திரையில விஜய்ன்னு தான் பேர் வரும், இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்போர் உங்கள் விஜய்னு வரும். அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்குனாக்கா, இந்த 42 கொலைகளை செய்து கொண்டிருப்போர் உங்கள் விஜய்னு போட்டிருக்கணும். அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் அவரு. ஜோசப் விஜய் என்பதை முதல்ல இந்த உலகிற்கு கொண்டு வந்த அந்த தாசில்தார் யாருனாக்கா, அந்த காரைக்குடியில் உள்ள தாசில்தார் தான் ஜோசப் விஜய். ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஏன்னாக்கா அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர், அவர் இந்து மதத்திற்கு எதிரானவர். அதனால தான் மெர்சல் போன்ற திரைப்படங்களில், இன்னும் சில திரைப்படங்களில் பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை பேசுகிறார், ஜிஎஸ்டிக்கு எதிரான கருத்துக்களை பேசுகிறார், பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை பேசுகிறார். அவர் ஜோசப் விஜய் என்று பேசிய அந்த வாய்கள் இன்னைக்கு என்ன பேசுனாக்கா, விஜயின் மீது என்ன தவறு? ஏண்டா அன்னைக்கு ஜோசப் விஜய், இன்னைக்கு உனக்கு விஜயா? அப்ப ஜோசப் விஜய்னாக்கா இன்னைக்கும் ஜோசப் விஜய்னு சொல்ல வேண்டியது. இதுல இன்னொருத்தர் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இருக்காரு பாருங்க. மைக்கேல் பட்டியில ஒரு ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பெண் ஒருத்தவங்க இறந்து போறாங்க, ஒரு பெண் மாணவர். அதை வந்து கட்டாய மதமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பொய்ய இந்த பொய்யன் போட்டு பரப்புறான். அதுல அந்த வீடியோவை கட் பண்ணி எடிட் பண்ணி அந்த வீடியோவை போட்டு அது வாக்குமூலம் அப்படின்னு பொய் சொல்லி அவருடைய ஓன் ட்விட்டர் பேஜில், அப்ப பிஜேபி தலைவராக இருந்தார், அவருடைய ட்விட்டர் பேஜில் போட்டு அதை பரப்புறாரு. பாருங்க, தமிழ்நாட்டுக்குள்ள கட்டாய மதமாற்றம் இருக்கிறது, இந்த கிறிஸ்தவ பள்ளியில ஒரு கட்டாய மதமாற்றம் நடந்திருக்கு, அது முடியாது என்று சொன்ன பெண்ணை அங்கு உள்ளவர்கள் விஷம் கொடுத்து தற்கொலைக்கு தூண்டி இருக்கிறார்கள், அல்லது அவர்களே விஷத்தை வாயில் ஊட்டி இருக்கிறார்கள் என்ற நேரேஷனை முதல்ல வீடியோவை போட்டு தமிழ்நாடு முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணது இந்த அண்ணாமலை. அப்ப
ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னாக்கா ஹிந்துக்களுக்கு எதிரானவர், கிறிஸ்தவ பள்ளின்னா ஹிந்து மாணவர்களுக்கு எதிரானது. அதான உன் நேரேஷன். இப்போ நான் கேட்குறேன், இப்போ ஜோசப் விஜய் நீ தானே சொன்ன, அவர் தானே அங்கே கூட்டத்துக்கு போனார் நாமக்கல் கரூருக்கு. 42 பேர் இறந்து போனதில் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்துக்கள் நினைக்கிறேன் இறந்ததில்லை, அல்லது பெரும்பான்மை இந்துக்கள் இறந்திருக்காங்க. அப்போ ஜோசப் விஜய் என்கிற இவர் இந்துக்களை கொல்லுவதற்காக கரூரில் போய் கூட்டம் போட்டிருக்காருன்னு ஏன் இன்னைக்கு சொல்லலை? அன்னைக்கு ஒரு பாப்பா இறந்து போது அந்த வீடியோவை எடிட் பண்ணி ஒரு பொய்ய வதந்திய ஊர் முழுக்க பரப்புன. ஆனா இந்த விஷயத்துல எந்த பொய்யும் இல்லை, எந்த எடிட்டும் இல்லை. விஜய் தான் போறாரு, மதியம் 12:45 போக வேண்டியவர் மீட்டிங்கு நைட்டு 7:45 அந்த இடத்துக்கு போறாரு. அதனால ஏற்பட்ட கூட்ட நெரிசல். அதுல இவர் போகும்பொழுது அந்த கூட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காக, அதாவது திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இன்ட்ரோ சீன் வைப்பாங்க, பயங்கர கூட்டமா இருக்கும். அதுல ஹீரோ மட்டும் அப்படியே தனியா வருவாரு, அப்படியே அந்த கூட்டம் விலகும், அப்படியே ஒரு கையை வச்சு சிரிச்சுட்டு வருவாரு. நீங்க அந்த பஸ்ல போகும்போது லைட் ஆஃப் பண்ணி போடும்போது இப்படியே வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்து கவனிச்சிங்களா? அந்த அந்த வெறி இருக்குல்ல, அந்த படத்துல பார்த்து ரசிகர்கள் இதுக்கு தானே அடிக்ட் ஆயிருக்காங்க, இதுக்கு தானே அடிமையா இருக்காங்க. அப்ப லைவ்லயும் நாம அந்த உணர்வை உங்களுக்கு கடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஷூட்டிங் மாதிரியாகவே தான் கரூரில் நடந்தது. அன்னைக்கு பல பேர் சொன்னாங்க, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இப்பதான் ரிலீஸ் ஆகுது. அந்த கூட்டத்துல விஜயை பார்க்க போன ரசிகர்களே சொல்றாங்க, லைட் ஆஃப் பண்ணாம வந்திருந்தா நாங்க அங்கேயே பார்த்துட்டு விஜயை பார்த்துட்டோன்னு நாங்க கிளம்பியிருப்போம். ஏன்னா அதற்கு முன்பு வரை லைட் எரிஞ்சுது, அங்க நின்று பார்த்தவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க, ரிட்டர்ன் போயிட்டாங்க. லைட் விஜயை பார்த்தாச்சு கிளம்பிட்டேன். ஏன்னாக்கா அவங்க ரசிகர்கள், அவங்க கட்சிக்காரவங்க கிடையாது, கட்சிக்காரவங்க கிடையாது. அங்க இருந்த கூட்டம் முழுக்க ரசிகர்கள் கூட்டம். அதுல கட்சிக்காரவங்களும் இருக்காங்க, ஆனா பெரும்பான்மையாக வந்தது ரசிகர்கள் கூட்டம். அப்ப லைட்டை போட்டுட்டு வந்தாக்கா நான் விஜயை திரையில பார்த்தேன்னா நேரில் பார்த்துட்டேன்னு அப்படியே கிளம்பி இருப்பாங்க. அப்ப அப்படியே கிளம்புறாங்க என்கிற செய்தியை விஜயிடம் கொண்டு போய் நீங்க லைட் ஆஃப் பண்ணுங்க, அப்பதான் உங்களை பார்ப்பதற்காக கூட்டம் முழுக்க அங்க நிற்கும் பொழுது வரும். இல்லைனாக்கா பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க, கூட்டம் கம்மியாக இருப்பது போன்று தோன்றும். அப்படி கம்மியாக தோன்றினால் தாவேகா தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரமான பல்ட்டி அடிக்கிற கட்சி, அது தமிழ்நாட்டை அப்படியே புரட்டி போட போகுது. ஒரு விஜய் அளவு வருது, ஒட்டுமொத்த வாக்குகளையும் பாருங்க விஜய் கிட்ட தான் இருக்கு என்ற ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்த முடியாது. அதனால லைட் ஆஃப் பண்ணுங்க, கூட்டம் முழுக்க அங்க வரட்டும் என்று சொல்லி லைட் ஆஃப் பண்ணி பூரா கூட்டத்தையும் அங்க வளைச்சு சாகடிச்சது யாரு? ஒண்ணா இப்பதான் அந்த விஷயங்கள்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கு. இப்ப மைக்கேல் பட்டியல வீடியோ போட்ட நீ இப்ப இங்க சொல்லிருக்கணும்ல, 42 உசுர் பலி போறதுக்கு ஜோசப் விஜய் என்கிற நபர் இந்துக்களை கொல்லுவதற்காக அங்கு இப்படி ஒரு சதிவேலையை செய்திருக்கிறார் என்று ஏன் அண்ணாமலை சொல்லல? நாம சொல்ல மாட்டோம் ஒருபோதும். நீ சொல்லுவே இல்ல, உன் ஐடியாலஜி அதுதானே, அதான நீ கொள்கையா வச்சிருக்க. அப்ப ஏன் ராஜா அங்க சொல்லல? இதுல உண்மை அறியும் குழு அப்படின்னு போட்டு இவங்க ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஹியூமன் செயின் வச்சிருக்காங்க. கூட்டம் வந்தவனைய, கூட்டம் ரொம்ப நெரிசல் தாங்க முடியாம சில பெண்கள் குழந்தைகள்லாம் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரசிகர்கள், அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மனித சங்கிலி சொல்லுவோம்ல, அந்த கூட்டத்தின் நடுவில் அவங்கள போகாதீங்க இருங்கன்னு மனித சங்கிலி போட்டு அவங்கள வெளியில விடாம தடுத்துருக்காங்க. வெளியில விடாம இருங்க, போகாதீங்க இப்ப முடிஞ்சிடும், இருங்கன்னு ஹியூமன் செயின் போட்டு அந்த கூட்டத்தை தடுத்துருக்கானுங்க. இதுல அந்த ஹியூமன் செயின் போட்டு கூட்டத்துல சிக்கின ஒருத்தவங்க அவங்கள வெளியில விடாமல் மடக்கி வச்சிருந்தாங்கல்ல, அதுல சிக்கின ஒரு பெண்மணி அந்த கூட்டத்துல கீழே விழுந்து மிதிப்பட்டு நல்ல வேளையாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் செந்தில் பாலாஜி அவர்கள் 10 நிமிஷத்துல போனதுனால அவங்களுடைய உயிர் தப்பிச்சிச்சு. 10 நிமிஷத்துல ஏன் போனார்னு கேட்டாங்கல்ல, இப்படி பல உயிர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் போனார். இப்போ உன்னைய மாதிரி என்ன பின்னங்கால பிடலில் அடிக்க நேரம் நீலாங்கரைக்கு போகணுமா? இல்லை தெரியல எனக்கு. 10 நிமிஷத்துல போனார்னாக்கா ஏன் 8 நிமிஷத்துல போலான்னு கேட்கலாம், ஏன் 5 நிமிஷத்துல போலான்னு ஒருத்தவன் கேள்வி கேட்கிறானாக்கா உயிர்களின் மீது அக்கறை இருக்கிறது என்று நமக்கு புரியும். 10 நிமிஷத்துல ஏன் போனாரு, 10 மணி நேரம் கழிச்சு போக வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் கேட்கிறானாக்கா அவன் எவ்வளவு பெரிய மட சாம்பிராணியா இருப்பான். இதை உட்காந்து சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்கானுங்க. இப்போ தாவேகா கட்சியில் உள்ள அந்த கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் ஒரு தற்கொலை கூட்டம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, ஒரு தற்கொலை கூட்டம்னு. இப்பதான் புரியுது விஜயே ஒரு பெரிய தற்கொலைன்னு. இதுல இந்த விஜயின் மீது தவறு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாக்குப்பூச்சி ஒண்ணு, இந்த ஆணவ படுகொலைக்கு ஆதரிச்சு ஒரு நாக்குப்பூச்சி வீடியோ போட்டுட்டு இந்த யூடியூப்ல எல்லாம் பேட்டி கொடுத்துட்டு உட்காந்து பார்த்துருக்கீங்களா? நாக்குப்பூச்சி மாதிரியே இருப்பான் அந்த ஆளு. நம்ம திமுக ஆணவ படுகொலைக்கு எதிரான மீட்டிங்லேயே அவனை பத்தி பேசியிருந்தேன்.
எப்போ யாராச்சும் இந்த நாக்கு பிடிச்சி தூண்டில் மாட்டி குளத்தில் வீசி விடுங்க, சும்மா நை நை நைன்னு சத்தம் போட்டே இருக்கு அப்படின்னு பேசியிருந்தேன். அந்த நாக்கு பூச்சின்னு அது பேட்டி கொடுத்துருக்கு, ஒரு பெரிய யூடியூப் சேனலுக்கு உட்காந்து பேட்டி கொடுத்து, இதில் முழுக்க முழுக்க திமுகவினுடைய சதிதான் இருக்கிறது, விஜயின் மீது எந்த தவறும் இல்லை என்று ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்கு. அப்பவே அண்ணா ராஜீவ்காந்தி நம்மளுடைய அந்த கோரிக்கை வைக்கிறோம், தயவு செஞ்சு அந்த நாக்கு பிடிச்சி உள்ள போட்டு விடுங்க, பெருந்தொல்லையா இருக்கு. ஒரு ஜாதி பேரை வேற பின்னாடி வச்சுக்கிட்டு ஏதோ அந்த ஜாதியினுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது மாதிரி ஊர் முழுக்க பொய்களை பேசுவது, வதந்திகளை பேசுவது, ஜாதி பெருமையை பேசுவது, இப்படியாக அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த ஆண்ட பரம்பரை, நான் பெரிய ஆண்ட பரம்பரைங்க, நான் எவ்வளவு பெரிய ஜாதி தெரியுமா? தியாகராயர்னு ஒருத்தர் இருந்தார், வெள்ளுடை வேந்தர், நீதி கட்சி தலைவராக இருந்தார். இந்த நீதி கட்சி தலைவராக இருந்த தியாகராயர் மயிலாப்பூர் கோயிலுக்கு ஒரு நிகழ்ச்சி வருது, அதுக்கு 10,000 ரூபாய் நன்கொடை கொடுக்கிறார். பிடி தியாகராயர் ஒரு பெரிய செல்வந்தர், அவர் பயங்கரமான பணக்காரர், நீதி கட்சி தலைவராக இருக்காரு. அவர் 10,000 ரூபாய் நன்கொடை கொடுக்குறாரு. அந்த கோவிலுக்கு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு தியாகராயர் போறாரு. போகும் பொழுது அந்த கோவிலில் உள்ள பார்ப்பனர்கள் தியாகராயர் அவர்களை கோவிலுக்குள் வரக்கூடாது என்று வெளியே நிப்பாட்டுறாங்க. அவருக்கு பெரிய ஷாக்கு, ஏண்டா நான் எவ்வளோ பெரிய பணக்காரன், நீதி கட்சி தலைவராக இருக்கேன், என்னை எவ்வளோ பெரிய வெளியில் மதிக்கிறாங்க, இந்த கோயிலுக்கு 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்துருக்கேன், நான் 10,000 ரூபானாக்கா இன்றைய மதிப்பில் எனக்கு தெரிஞ்சு கோடியில் வரும்னு நினைக்கிறேன், இல்லைனாக்கா கிட்டத்தட்ட கோடியில் வரலாம், பல லட்சங்கள் இருக்கலாம். 10,000 ரூபாய் தூக்கி கோயிலுக்கு நன்கொடை, இந்த கோயிலுக்கு நான் தான் கொடுத்தேன், இவ்வளவு நன்கொடை கொடுத்த என்னையே உள்ள விட மாட்டேங்கிறல, ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது, சரி கொஞ்சம் நகரு அப்படின்னு சொல்லிட்டு தியாகராயருக்கு பின்னாடி தியாகராயருடைய உதவியாளர் நிற்கிறாரு. அந்த உதவியாளரை வாங்கோ வாங்க மாமா உள்ள வாங்கோ, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஷேமா வாங்கோ அப்படின்னு அவருக்கு முதல் மரியாதை செஞ்சு அவரை கோவிலுக்குள்ள கூட்டு போனாங்க. ஏன்? தியாகராயர் 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்காரு, நீதி கட்சி தலைவர், பெரிய செல்வந்தர், நல்ல செல்வாக்கு உள்ள மனுஷன், அதிகாரத்திலையும் நல்ல செல்வாக்கு இருக்கு அவருக்கு. ஆனா இந்த பணபலம் எதுவும் இல்லாம, இந்த படைபலம் எதுவும் இல்லாம, பெரிய செல்வாக்கு எதுவும் இல்லாத, மாதா மாதம் பிடி தியாகராயர் அவரிடம் கை நீட்டு சம்பளம் வாங்கக்கூடிய தியாகராயருடைய உதவியாளரை ஏன் உள்ள கூப்பிட்டு வர்றான் அப்படின்னாக்கா, ஒரே ஒரு வித்தியாசம் தான், அவருக்கு தோல் மீது பூநூல் கிடையாது தியாகராயருக்கு, அந்த உதவியாளருக்கு தோல் மீது பூநூல் உண்டு. இப்ப தியாகராயரோட உதவியாளர் ஒரு பார்ட்னர் சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப நீ நன்கொடை கொடுத்துருக்க தேவையில்லை, நீ பெரிய செல்வந்தராக இருக்கணும் அவசியம் இல்லை, நன்கொடை கொடுக்க அவசியம் இல்லை, நீ எதிலையும் பொறுப்பாளராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் பார்ப்பானாக இருந்தால் மட்டுமே நீ கோவிலுக்குள் வரலாம். அப்ப நீ எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும், நன்கொடை கொடுத்தாலும், நீ கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும், பார்ப்பனர் இல்லை என்றால் உனக்கு கோவிலுக்குள் அனுமதி கிடையாது என்று அன்று மறுத்தனர். அவர் செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர், இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர். ஆண்ட பரம்பரை என்று பெருமை பேசுகிறோம் இல்லையா, அந்த இடைநிலை சமூகத்தை சார்ந்த பிடி தியாகராயருக்கு நடந்த கொடுமை இது. நாம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஜாதி என்பது ஏதோ பட்டியல் சமூகங்களுக்கு மட்டும்தான் துரோகத்தை கொடுக்குது, நஷ்டத்தை கொடுக்குது, இந்த பிசி எம்பிசியில் உள்ள நம்மளுக்கு அது லாபத்தை தான் கொடுக்குது, ஏன்னா நம்ம ஆண்ட பரம்பரைன்னு பெருமை பேசுறோம்ல. அப்ப பிறப்பின் அடிப்படையிலேயே எனக்கு அந்த பெருமை சேர்ந்துருது, அதனால நான் எதுக்கு இந்த ஜாதியை தூக்கி வீசணும். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருக்காரு, அவரு பின்னாளில் சென்னை மாகாணத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகலாம் வந்தார். அவருடைய பையன் சேரன் மாதவி குருகுலத்தில் படிக்கிறாரு, ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறாரு, குருகுலத்தில் படிக்கிறாரு அவருடைய பையன். அப்ப அங்க அவருக்கு ஒரு ஜாதிய தீண்டாமை நடக்கிறது, ஒரு பெரிய ஜாதிய ஒடுக்குமுறை நடக்குது. இது ராமசாமி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். செட்டியார்னா கூட நீங்க வைசியர்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, இவர் ரெட்டியார், சத்திரியர்ல தானே ஒருவர் ரெட்டியாரு. அதுவும் என்னன்னாக்கா இவரும் மக்கள்கிட்ட செல்வாக்குள்ள நபர், பின்னாளில் முதலமைச்சராக ஆகிற அளவுக்கு செல்வாக்கு உடைய நபர்னாக்கா இப்ப அதிகார பலம் இருந்திருக்கும், படைபலம் இருந்திருக்கும், எல்லா இடத்துலையும் அவருக்கு தொடர்புகள் இருந்திருக்கும், எல்லா இடத்துலையும் செல்வாக்கு உள்ள நபராக தானே இருந்திருப்பாரு. அவருடைய பையனுக்கே அந்த சேரன் மாதேவி குருகுலத்துல ஜாதிய ஒடுக்குமுறை நடந்து அதன் மூலமாகத்தான் அந்த பிரச்சனை அன்னைக்கு பெரியார் கிட்ட போகுது. அந்த பிரச்சனையை முன் வச்சுதான் பெரியார் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறினார். அப்ப காங்கிரஸ்ல இருந்து வெளியேறுகிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஜாதிய கொடுமை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த சத்திரிய, இது இந்த வர்ணாசிரம அடிப்படையில் சத்திரிய குடும்பத்தில் பிறந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய பையனுக்கு அந்த நிலைமை தானாக்கா, ஓம் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு என்னடா நடக்கும்?
அவரு முதலமைச்சரா இருந்தவர். நான் முதலமைச்சர்ல, எங்க அப்பா முதலமைச்சர்ல, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் எல்லாருக்கும் தெரியும். எங்க அப்பா யாரும் தெரியாது, எங்க தாத்தனா எங்க ஊரை தாத்தனா எனக்கு யாருக்கும் தெரியாது. நான் ஏதோ எங்கிட்ட பேசிட்டு இருக்கனால 4 பேருக்கு தெரியலாம். அவ்வளவு பெரிய முதலமைச்சரா இருந்த அவருடைய பையனையே நீ சூத்திர பயடான்னு சொல்லி ஜாதிய ஒடுக்குமுறை நடந்த ஊர் தான் இந்த ஊர். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆண்ட பரம்பரை, இவன் கூலிங் கிளாஸ் போட்டு வர்றான், ஜீன்ஸ் போட்டு வர்றான், இவன் வந்து எங்க வீட்டு பிள்ளைய லவ் பண்ணி இவன் கூட்டிட்டு போறான், காசுக்கு ஆசைப்பட்டு இந்த காதல்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சிவாஜி, மராட்டிய சிவாஜி நமக்கு தெரியும். சிவாஜி அவ்வளவு பெரிய வீரர். இந்த மராட்டிய சிவாஜிக்கு என்ன, மராட்டிய சிவாஜி மிகப்பெரிய வீரர், அவர் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியவர் அவர். இப்போ சிவாஜி எல்லா சாம்ராஜ்யங்களையும் அழிச்சு அவர் ஒரு மன்னராக பதவி இருக்கிற நாளில் அங்க உள்ள ஒரு பார்ப்பன, அந்த ராஜகுருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பார்ப்பனர் என்ன சொல்றாருன்னா, அந்த ராஜகுரு யாருனாக்கா அந்த அரசவையில அந்த மராட்டிய சிவாஜியினுடைய கையால் மாதம் சம்பளம் வாங்கக்கூடிய மராட்டிய சிவாஜி நியமித்த ராஜகுருவாக இருக்கக்கூடிய அந்த பாப்பான்னு சொல்றான், மராட்டிய சிவாஜி நீ சத்திரியர் அல்ல, ஒருபோதும் நீ மன்னராக முடியாது, ஏனென்றால் நீ சூத்திரன் என்று அவருக்கு அன்னைக்கு பட்டம் சூட்ட மறுத்தது இதே பார்ப்பன கும்பல். எந்த கும்பல்? இன்னைக்கு மராட்டிய சிவாஜி அவர்களே ஆர்எஸ்எஸ், எந்த பார்ப்பன கும்பல் இன்னைக்கு சிவாஜியை கையில் எடுத்து சிவாஜி எங்கால்னு சொல்றானோ அந்த அயோக்கிய பய கூட்டம் அன்னைக்கு சிவாஜிக்கு மணிமகுடம் சுட்ட மறுத்தது. ஏனென்றால் சூத்திரன் என்று சொன்னது. சூத்திரன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆனா அது வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால பல பேருக்கு போய் சேரணுங்கிறதுக்காக சொல்றேன். சூத்திரன் என்றால் பார்ப்பானுடைய வைப்பாட்டி மகன் அல்லது மகள் என்று அர்த்தம். அப்ப அந்த பாப்பா சொல்றான் நீ சூத்திரன்னாக்கா அப்ப நீ பார்ப்பானுடைய வைப்பாட்டி மகன் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தை கட்டி எழுப்பிய ஒரு மாவீரன் சிவாஜி, அவனையே அவன் சூத்திரன் தான் சொன்னான். அப்புறம் அது சூத்திரப்பட்டம் போறதுக்கு காகுப்பட்டரை உத்தரப்பிரதேசத்துல இருந்து கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்து அவனுக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுக்குறாரு. எடைக்கு எடை தங்கம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 100 கோடிகள் செலவு பண்றாருன்னு நினைக்கிறேன். அது அம்பேத்கருடைய புத்தகத்துல கூட அது எவ்வளவு செலவு பண்ணாரு, என்னென்ன கொடுத்தாருங்கிறத ஃபுல் டீட்டெயில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அன்றைய மதிப்புலேயே அவ்வளவு கோடிகள். அப்படின்னாக்க இன்றைய மதிப்பில் எடுத்து பாருங்க, அது எத்தனை 1000 கோடிகள் வரும்னு எடுத்து பாருங்க. பூரா அந்த காகுப்பட்டனுடைய எனக்காக காகுப்பட்டரை கூப்பிட்டாங்க. அவர்னால ஓகே மச்சான் சிக்கிட்டான் ஒருத்தவன், இந்த மாதிரி மணிமோகனை சூட்டணுமா, அவன் வந்து சூத்திரனா சத்திரன் ஆக்கணுமா, அதனால எங்க இருந்தாலும் உடனே வந்து சேருன்னு இவர் கிளம்பி வந்துட்டாப்புல. பின்னாடியே இந்த வர்றேன் மாமா, இந்த வர்றான் அத்திம்பேர், இந்த வர்றான் தோப்பனார் அப்படின்னு அவங்ககிட்ட தான் வேற வேலை இருக்காதுல்ல. ஏன்னாக்கா உழைக்காமலேயே ஒரு கும்பல் இங்கு வாழ்கிறது என்றால், பிழைக்கிறது என்றால், நல்ல நெய் கொழுப்போடு வாழுகிறது என்றால் அது பார்ப்பன கும்பல் மட்டும்தான். அந்த பார்ப்பன கும்பல் காகுப்பட்டு பின்னாடியே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல அந்த ஆள் செலவு பண்ணி அவர் வந்து நான் சூத்திரம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சு திரும்ப அவர் சத்திரியராக பட்டம் சூட்டுறாங்க. யாரு? வீர சிவாஜி. வீர சிவாஜிங்கிறவன் உண்மையிலேயே அவன் ஆண்ட பரம்பரை, உண்மையிலேயே ஆண்டிருக்கான், உண்மையிலேயே வெற்றி கொண்டு அரியணையில் ஏறி அமர்ந்து வாளை இடுப்பில் சொருவிக்கொண்டு அவன் குதிரையில் போய் உண்மையிலேயே நாட்டை ஆண்டிருக்கிறான். அவன் ஆண்ட பரம்பரை. நாமெல்லாம் சும்மா டுபாகூர் பரம்பரை. நம்ம ஆண்ட பரம்பரைனாக்க எங்க அப்பா எதுவும் ஆண்டிருக்கானா? இல்ல. எங்க தாத்தா எதுவும் ஆண்டானா? இல்ல. ராஜராஜ சோழன் பரம்பரைன்னு சொல்லுவானுங்க. ராஜராஜ சோழனுடைய மாட்டுக்கோட்டையில எங்க தாத்தெல்லாம் சாணியில போட்டு இருந்திருப்பான். இவனு என்ன பண்ணுவானாக்கா நானும் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்க வேண்டியது. ஆனா உண்மையிலேயே ஆண்ட பரம்பரையாக இருந்த மராட்டிய சிவாஜிக்கே அந்த நம்ம தான் சூத்திரன்னு தான் சொன்னான். இப்ப நாமெல்லாம் ஏமாத்திரம். சிவாஜியினுடைய அடுத்த தலைமுறைகள் வருது. அதுல சாகு மகராஜ்னு அடுத்த தலைமுறையில் சாகு மகராஜ்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் அந்த அந்த குறிப்பிட்ட ஏரியாவினுடைய மன்னராக அவர் இருக்கிறார். சாகு மகாராஜாவாக இருக்கிறார். அவர் ஒரு நாள் ஆத்துல குளிக்க போகும்பொழுது அங்க உள்ள பார்ப்பனர் சாகு மகாராஜை பார்த்துட்டு புராண வேதத்தை ஓதுறாரு. அதாவது வேதத்தை ஓதுற வேதம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து 2 இருக்கு. ஒன்று வேத மந்திரம், இன்னொன்று புராண மந்திரம். வேத மந்திரம் என்பது பார்ப்பனர்களுக்காக ஓதப்படுவது, புராண மந்திரம் என்பது சூத்திரர்களுக்காக ஓதப்படுவது. சாகு மகாராஜ் அங்க போய் நிற்கிறாரு. அந்த ஆற்றங்கரையில அந்த பார்ப்பனர் சாகு மகாராஜை பார்த்த உடனே புராண வேதத்தை ஓதுறாரு. அப்ப அவர் பக்கத்துல இருந்த அவருடைய நண்பர், அவர் சமஸ்கிருதம் தெரிஞ்ச நபர், அவர் சாகு மகாராஜை சொல்றாரு, மகாராஜ் இந்த மாதிரி உங்களுக்கு புராண வேதம் ஓதுறான் அப்படின்னு அவரு தான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. அப்புறம் ஏங்க நான் இந்த நாட்டினுடைய அரசன், எனக்கு எப்படி நீ புராண மந்திரம் ஓத முடியும்? நான் சத்திரியன் இல்லை, நீ ஓதுறது சூத்திரர்களுக்கான மந்திரம், நான் சத்திரியர்டா, ஆண்ட பரம்பரைடா,
எங்களுடைய பரம்பரை வீர சிவாஜி, அப்புறம் இவரு அவரு 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 அந்த வரிசையில் நான் வர்றேன். நான் சாகு மகராஜ் எவ்வளோ பெரிய ஆண்ட பரம்பரை தெரியுமா? டே சூத்திர பையில ஓரமாக போய் உட்காடுறாங்கிறான் அந்த பாப்பான். அப்புறம் தான் சாகு மகராஜ் ரியலைஸ் பண்ணி அங்கே உள்ள ஏண்டா ஒரு நாட்டினுடைய அரசன் நான், என்னையே இவன் சூத்திர பைய பார்ப்பானுடைய வைப்பாட்டி மகன் என்னையவே இவன் சொல்றானாக்கா முழு அதிகாரம் என்கிட்ட இருக்கு. நான் நினைச்சேனாக்கா வாழை எடுத்து அந்த பாப்பானுடைய தலையை சீவுகிற அதிகாரம் என்கிட்ட இருக்கு, அந்த சட்டம் என்கிட்ட இருக்கு. மன்னிக்கணும், சட்டம் மட்டும் கிடையாது, அதிகாரம் தான் உன்னிடம் உள்ளதே தவிர சட்டம் உன்னிடம் கிடையாது. பார்ப்பானை தண்டிக்கக்கூடிய சட்டம் இன்னைக்கு வரைக்கும் வரல. அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அப்ப சாகு மகராஜ் அப்பதான் யோசிக்கிறாரு, ஏண்டா ஒரு நாட்டினுடைய அரசன் என்னையே இவன் பாப்பானுடைய வைப்பாட்டி மகன் சொல்றானா, அப்ப இந்த நாட்டுல கடை கோடியாக இருக்கக்கூடிய என் நாட்டு குடிமகன்களை இந்த பார்ப்பன கும்பல் எவ்வளவு கொடுமைப்படுத்தும், எவ்வளவு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும். இப்போ இத்தனை ஆண்டு காலமா என்ன ஒரு நாள் அனுபவிச்சதுக்கு எனக்கு இவ்வளவு காயப்படுது என்னுடைய மனசு. அப்ப இத்தனை 1000 ஆண்டுகளாக இந்த பார்ப்பன கும்பல் எவ்வளவு ஆட்டையை போட்டிருக்கோம், வலிச்சு தின்றுருக்கோம், என் நாட்டினுடைய மக்களுடைய உழைப்பை சுரண்டி தின்றுப்பா, எவ்வளவு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கியிருப்பா. முதல்ல லிஸ்ட்டை கொண்டு வாங்குறாப்புல. கொண்டு வந்தாக்கா சாகு மகராஜனுடைய ஆளுகைக்கு கீழே உள்ள அரசாங்க மேறு பதவிகளில் எல்லோரும் பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள். இப்பதான் கூட்டு கேட்கிறாப்புல, என்ன பூரா பாப்பார பல்ல உட்காந்துருக்கோம், நம்ம ஆளு யாரும் இல்லையாங்கிறாரு. ஐயா நம்ம ஆளுகளுக்கு படிக்கிறதுக்கே இங்கே சட்டம் இல்லையாங்கிறாரு. சட்டத்தை திருத்துங்கிறாப்புல. ஒரு காலேஜ் கல்லூரிகளில் போய் பார்த்தோம்னாக்கா பார்ப்பன கும்பல் மட்டுமே தான் அந்த கல்லூரிகளில் உட்கார்ந்து இருந்தது. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, பார்ப்பனர் அல்லாதவர்கள் படிப்பதற்கு என்றே ஒரு கல்லூரியை கட்டுறாரு. பல 100 கல்லூரிகளாக மாறுது. அப்புறம் ஏன் வரலன்னு பார்க்கும் பொழுது தங்கும் வசதி இல்லை, விடுதியை கட்டுறாரு. விடுதியை கட்டிவிட்டு பார்ப்பனர் அல்லாத மாணவர்கள் அந்த விடுதியில தங்கிக்கலாம், உணவு உண்டு உங்களுக்கு, படிங்க அப்படின்னு சொல்லி போகிறாரு. இதுக்கப்புறம் படிச்சு வர்றாங்க, ரிசர்வேஷன்ல வேலை கொடுக்கிறாரு. 50% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்றாரு. இப்ப இங்க ஒரு கேள்வி வரும், பிற்படுத்தப்பட்டவர்கள்னா பேக்வர்டு கம்யூனிட்டி. அப்ப ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கெல்லாம் அவர் ரிசர்வேஷனை கொடுக்கலையா? அப்ப அவர் ஒன்லி பிசி எம்பிசிக்கு மட்டும் தான் கொடுத்தாரான ஒரு கேள்வி வரும். அவர் என்ன தெரியுமா சொன்னார் சாகு மகராஜ், பார்ப்பனர் அல்லாதார் எல்லோருமே பிற்படுத்தப்பட்டவர்கள் என்கிற வகுப்பில் தான் வருவார்கள், அதனால நாம் எல்லோரும் ஒன்றாக நிற்க வேண்டும், நாம் எல்லோரும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொன்னார். சட்டமும் ஆக்சுவலாக அதான் சொல்லுது, அம்பேத்கரும் அதுதான் எழுதியிருக்கிறார். நாம் எல்லோருமே பேர் வேணா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டின்னு இருக்கலாம், நாம் எல்லோருமே பிற்படுத்தப்பட்டவர்கள். அதனாலதான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 50% ரிசர்வேஷன் எல்லா இடத்துலையும் கொண்டு வராரு. இதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா, 50% ரிசர்வேஷன்ல வெறுமனே 30% தான் பார்ப்பனர் அல்லாதவர்களை ஃபில் பண்ண முடியுது. 20% ஃபில் பண்றதுக்கு ஆளே இல்லைனாக்கா பார்ப்பனர்களை கொண்டு அந்த 20% நிரப்பக்கூடாது, அதை எம்டியா விட்டு அடுத்த வருஷம் அதை நிரப்பும் பொழுது 50 + 20 70 போட்டு அதை நிரப்பு, பாப்பானுக்கு 30 மட்டும் கொடு, அந்த 20 இப்படி பேலன்ஸ் பண்ணு என்று சாகு மகராஜ் அன்னைக்கு சட்டத்தை கொண்டு வந்தார். இவ்வளவு கொண்டு வந்தானே பாப்பானுங்க சும்மா இருப்பானுங்களா? அங்க உள்ள மடத்துல உள்ள விடுங்க, ரொம்ப சரியா பேர் வச்சிருக்கானுங்க மடம்னு. ஏன்னா இந்த மடையன்கள் இருக்கிற இடம் மடம், பூரா மடப்பசனா இருப்பானுங்க. அதுல ஒரு மடையன் அந்த மடத்துல உள்ள இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டியாக அங்க இருப்பான் இல்லைங்களா, அவன் என்ன சொல்றான், சாகு மகராஜ் சத்திரியர் கிடையாது, அவன் ஒரு சூத்திரன் என்று சொல்லுகிறான். யாரு? சிவாஜிக்கு நடந்தது. அதுக்கப்புறம் 100 கோடிக்கு மேல செலவு பண்ணி அவரு ஜாதி சான்றிதழ மாற்றாரு. போய் லஞ்சம் கஞ்சம் கொடுத்து ஜாதி சான்றிதழ மாற்றி, ஐயா நான் சூத்திரம் இல்லைங்க சத்திரியங்கன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர்றாப்புல. அதுக்கப்புறம் பல தலைமுறைகளுக்கு அப்புறமும் அந்த சூத்திர பட்டம் தொடர்ந்து கொண்டே வருகிறது. ஆனால் சாகு மகராஜ் சாதாரண ஆள் இல்லை. அப்படி சொல்றானா, சரி நேராக வண்டி அங்கே விடு, அந்த மடத்துக்கு போறாரு. போன உடனே ப்ரோ வாங்க இங்க அந்த கணக்கு வழக்குகள் எடுங்க அப்படின்னு உடனே ஷாக் ஆகிறாப்புல அந்த மடத்தில் உள்ள மடாதிபதி. யாரு? பாப்பான். அங்கே உள்ள அந்த அந்த காஞ்சிபுரத்தில் இந்த சங்கராச்சாரியர் இருப்பார்ல, அதே மாதிரி அங்கே உள்ள சங்கராச்சாரியர். அவரு என்ன கணக்கு வழக்கெல்லாம் கேட்கிறல்ல, எடுத்துட்டு வாடா வெண்ண, பூரா இந்த நாட்டினுடைய சொத்து, நீ எதுவும் சம்பாரிச்சியா எதுவும்? அதான் அந்த சிவாஜி கேட்பார்ல, என்னுடன் வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, இல்லை ஐடியில் ப்ரோக்ராம் பண்ணாயா, என்ன செய்தாய், நான் ஏன் உனக்கு தர வேண்டும் வரி வெட்டின்னு கேட்பார்ல, அந்த மாதிரி நீ எதுவும் மம்பட்டி எடுத்துட்டு கொத்துனியா, இல்லை கடப்பாறை எடுத்துட்டு கொத்துனியா, என்ன வேலை பார்த்த நீ, உனக்கு எப்படி இவ்வளவு சொத்து, கணக்கு எடுத்துருவா அப்படின்னு ஈடு ரேட்டை விட்டாப்புல. விட்டோடனே தலைவன் கணக்கு வழக்கு எடுத்து வர்றாப்புல. எடுத்துட்டு வந்து பார்த்தோம்னாக்கா எப்படி சிதம்பரம் நடராஜர் கோவில்ல 3500 ஏக்கரை 2000 ஏக்கராக நிலம் குறைப்பு செய்தார்களோ, அதே போல அங்க உள்ள சங்கராச்சார் என்ன பண்ணிருக்கானாக்கா தங்கம் குறைப்பு, வெள்ளி குறைப்பு,
இடம் குறைப்பு, பட்டு ஜரிகை குறைப்பு, இது எல்லா குறைப்பும் செஞ்சிருக்கிறான். கணக்கு வழக்குல தெரிஞ்சு போச்சு. தம்பி நீ கணக்கு வழக்கு சரியா இல்ல, முதல்ல வெளியில போ அப்படின்னு. நான் இந்து மதத்தின் அத்தாரிட்டி, வெளில போடா வெண்ணன்னு கழுத்தாமட்டையில அடிச்சு விரட்டி விட்டாப்புல. சாகு மகராஜ் கழுத்தாமட்டையில அடிச்சு வெளில விரட்டி விட்டாப்புல. நேரா என்ன பண்றான் அந்த பாப்பான், மகாராஷ்டிராவுக்கு போய் அங்க ஒரு சாகு மகராஜுக்கு எதிரான பார்ப்பனர்களை ஒன்று திரட்டி, சாகு மகராஜ் இந்த மாதிரி பண்ணிட்டான் என்னைய, நம்ம சும்மா விடக்கூடாது, நாம எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுதே அந்த பாப்பானெல்லாம் உஷாராட்டானுங்க. தம்பி சாகு மகராஜ் ரொம்ப டேஞ்சரான ஆளு, he is more dangerous than அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி he is more dangerous. அதனால நான் அவன்கிட்ட வரல, அவன் கழுத்தாமட்டையில் அடிப்பான். குறிப்பா பூணூல பார்த்தானாக வரி உண்டுறான் என்னன்னு தெரியல, அதனால என்ன கூப்பிடாதே அப்படின்னு கண்ணில் ஜலம் வச்சுட்டு ஒருத்தனை அழுவ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நேரடியா சங்கராச்சாரியார்ல சும்மா விடுவாரா, பாப்பான்ல அவனுக்குன்னு ஒரு வீரம் இருக்கும்ல, அவனுக்குன்னு ஒரு வரலாறு உண்டு இல்ல, அந்த பரம்பரைக்கு இந்த ஜாதிக்கு என்றே ஒரு வீர வரலாறு உண்டு இல்ல, அந்த வீர வரலாற்றை கையில் எடுத்துக்கொண்டு நேரடியா போய் சாகு மகாராஜ அரண்மனையில வச்சு பட்டார்னு நெடுஞ்சான் முறையாக ஆயுதத்தை கையில் எடுத்து காலில் விழுந்தாப்புல. விழுந்து மன்னிப்பு கேட்டு, ஐயா தெரியாம பேசிட்டேன், நானே உங்களுக்கு சத்திரியன்னு முடிசூட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவரு அதுக்கப்புறம் சத்திரியனை முடிசூட்டி, அதுக்கப்புறம் அந்த மடத்துக்கு திரும்ப அவரையே சங்கராச்சாரியாராக நியமித்து கணக்கு வழக்குகளை பார்க்கறதுக்கு அறநிலையத்துறையை உள்ள அனுப்புறாரு. அறநிலையத்துறையை சாகு மகராஜ் அங்க கொண்டு வந்துட்டாரு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணா வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் என்னென்ன புரட்சிகள் நம்ம செஞ்சிருக்கோமோ, என்னென்ன சட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோமோ, இது எல்லாவற்றையும் சாகு மகராஜ் அவருடைய ஆட்சியில் செய்தவர், பெரியாருக்கு முன்னோடியாக இருந்து செய்தவர். அப்ப சாகு மகராஜ் உண்மையான அரசன். அவனையே சூத்திரன்னு தான் சொன்னானுங்கன்னாக்கா, நீ சும்மா ஊர்ல சுத்திக்கிட்டு நெத்தியில ஒரு கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு அந்த வண்டிக்கு முன்னாடி விண்ட்ஷீல்டு தெரியாம உட்காந்துக்கிட்டு உன்னுடைய உள்ளாடை தெரிய உன்னுடைய ஆடையில் விலக ஊன்னு ஆட்டிக்கிட்டு போயிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது ஆண்ட பரம்பரைனா ஏதாவது நீ ஆண்டிருக்கியா முதல்ல? அவனுக்கே அந்த நிலைமைனாக்கா உனக்கு என்ன நிலைமை? இப்ப யாரு இங்க ஆண்ட பரம்பரை? நம்ம ஒரு ஜட்ஜு ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப ஃபெமிலியரான ஜட்ஜு. அந்த என்னமோ தெரியல, மதுரையினாலே அந்த நீதியை நிலைநாட்டுறதுல அப்பத்துலேருந்து பெரிய பிரச்சனை வந்திருக்கு இல்லையா, அந்த சிலம்பு காலத்துலேருந்து பெரிய பிரச்சனை வந்திருக்கு போல் இருக்கு. தப்பான ஜட்ஜ்மெண்ட்டையே கொடுக்கறது இல்லையா. இல்லை நான் வரலாறை சொல்கிறேன், அதில் நடந்ததை சொல்கிறேன், நீங்கள் எதுவும் லைவில் கனெக்ட் பண்ணிக்க கூடாது. ஏன்னாக்கா யூடியூப் வீடியோஸ் ஒருபோதும் அதை செய்வதும் இல்லை. அப்போ ஒரு ஜட்ஜாக இருக்கக்கூடியவர், அப்போ வக்கீலா இருந்தவர், யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவரு நேரடியாக ஒன்று சொல்றாரு, நான் வக்கீலா இருந்த பொழுது, இப்போ கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நான் வக்கீலா இருந்த பொழுது திடீர்னு காலையில் திறந்து கேட்டை திறந்து பார்க்குறேன், கீழே நமக்கு தெரிஞ்ச மாமா ஒருத்தர் கண்ணில் ஜலம் வச்சுட்டு அழுதுன்னு இருக்கார். அப்புறம் என்னென்னு கூட்டு வர சொன்னேன். மேலே வந்தோடனே சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய சகோதரி யூஎஸ்ல வேலை பார்க்குறா, இப்போ தான் லீவுக்காக வந்திருந்தா, அவளும் நானும் காரில் போகும் பொழுது அவள் காரை ஓட்டிட்டு வந்தா, வரும்பொழுது ரேஷ் டிரைவிங்னாக்கா நீங்கள் நேரடி தமிழ்னு தெரிஞ்சுக்க வேண்டியில்லை, அது ஒரு குடிகார நாயா இருக்கும் போல் இருக்கு, குடிச்சு போட்டு வண்டியை ஓட்டி சாலை ஓரமான நேரமில் வண்டியை விட்டுருச்சு. இதுக்கு டீசெண்டான பேர் என்ன தெரியுமா? ரேஷ் டிரைவிங். குடிச்சு விட்டு வண்டியை ஓட்டுன்னு சொல்லு. குடிச்சு விட்டு வண்டியை ஓட்டி பக்கத்தில் அந்த சாலை ஓரமாக நடந்து போயிட்டு இருந்த பார்ப்பனர் அல்லாத நம்ம ஆட்கள் மீது காரை ஏற்றி மல்று பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான். இதான் கேஸ், கோர்ட்டில் நிரூபணம் ஆயிடுச்சு. இதில் கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க. கன்விக்ஷன் கொடுத்தவனையே கண்ணை கசக்கிண்டு நேராக இங்கே வர்றாரு மாமா. இதை பார்த்தவனையே இந்த நீதியரசருக்கு பயங்கரமா, எனக்கா நான் பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன் தெரியுமா, என்னக்கா பஞ்சகஜம் கட்டிண்டு ஒருத்தர் வந்தாக்கா அவர் சனாதனத்தை பாதுகாக்கக்கூடியவர் எப்படி தவறு செய்வார்? அப்போ இவர் தவறு செய்ய வாய்ப்பு இல்லைன்னு அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். அப்போ எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போ நான் யோசித்தேன், அந்த வழக்கில் தோண்டி பார்க்குறேன் என்ன நடந்துச்சுன்னு. அப்போ 2 பேர் காருக்குள்ளே இருந்தாங்க. அந்த பார்த்த சாட்சிகள் 8 சாட்சி என்னமோ சாட்சி சொல்லியிருக்காங்க. அங்கே நின்னவங்க, அந்த கடைக்காரரு, பொட்டி கடைக்காரரு 8 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ண நான் யோசித்தேன், அப்போ 8 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது, சரி கார் மோதினது உண்மை, இறந்தது உண்மை, ஆனால் இந்த பொண்ணு தான் ஓட்டுனதுங்கிறத நீ பார்த்தியா? ஐயா யார் ஓட்டுனாங்கன்னு பார்க்கல, ஆனால் இந்த காருக்குள்ளே 2 பேர் இருந்தாங்க, வந்தது மோதினுச்சு, இறந்து போனாங்க. இந்த பாயிண்ட்டை வச்சு நான் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணேன். பட் ஆனால் பாருங்க, எதர்ச்சியா நான் வாதாட போற அந்த வழக்குக்கு எதர்ச்சியா என் கூட படிச்ச ஃப்ரெண்டே எங்க ஜட்ஜா வந்துட்டான் பாருங்க. எதர்ச்சியா நடக்குது.
ரொம்ப எதர்ச்சியா நடக்குது, பயங்கர எதர்ச்சியா. அந்த யூடியூபர்ஸ்லாம் ரீல்ஸ் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? காசு வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணுவாங்க, ரோட்டில் நடந்து போகிற மாதிரி ஷார்ட் எடுத்துருப்பாங்க. எதர்ச்சியாக நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது எதர்ச்சியாக திரும்பி பார்த்தேன், எதர்ச்சியாக அந்த கடை இருந்துச்சு, எதர்ச்சியாக உள்ளே போகும் பொழுது எதர்ச்சியாக இவ்வளோ பொருட்கள் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் சொல்கிறாரு. அந்த வழக்கில் ஆஜராகும் பொழுது பார்க்குறேன், எதர்ச்சியாக பார்க்குறேன், ஏன் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனே ஜட்ஜாக வந்துட்டான், நல்ல வேலையா. நான் என்ன கேட்குறேன், சரி வந்துட்டாரு. இதே மாதிரி இந்த சுர்ஜித்னு ஒரு பையன் ஆணவ படுகொலை பண்ணான்ல, இவனுடைய வழக்கு போகும் பொழுது, ஏன்னா நீ ஆண்ட பரம்பரை இல்லை, நீ மன்னர் பரம்பரை இல்லை, அதுவும் மாமன்னர் பரம்பரை இல்லை. இப்போ போகும்பொழுது இதே வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது அங்கு வாதாடுகிற வக்கீலுக்கு எதர்ச்சையாக, நான் சொல்றது எதர்ச்சையாக, அந்த வக்கீலினுடைய நண்பர், நெருங்கிய நண்பர், கூட பழகியவர், ஏன் ஒருத்தர் கூட ஒரு கேஸ்ல கூட நீதிபதியாக வந்தது இல்லை என்கிற கேள்வியை பொதுவெளியில் மக்கள் இந்த கேள்வியை எழுப்பிவிடக் கூடாதல்லவா? ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம உள்நோக்கு நம்ம கற்பிக்கிறதே கிடையாது, யூடியூப் டஸ் ஒருபோதும் அதை செய்யறது கிடையாது. இப்படி சொல்லும் பொழுது இப்படி நமக்கு யோசிக்க தோணும்ல, அப்ப பொதுமக்கள் யோசிச்சிடக்கூடாது இல்ல. நீ ஆண்ட பரம்பரைன்னு சொல்ற, ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு தான் ஜாதியை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய தங்கையை, சகோதரியை காதலித்த ஒருவனை, உன் கூட நெருங்கி பழகிய ஒரு நண்பன், அவன் வேறு ஒரு சாதி என்பதனால் நீ வெட்டி கொள்ற ஜாதிக்காக. ஜாதிய சங்கங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிற்கிது அவனுக்கு. அப்போ வக்கீல் வந்திருப்பார்ல, அவரும் உன் சாதிக்காரர் தானே வந்தவர். இப்போ இங்கே ஒரு பார்ப்பனர் பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சத்தில் காரை ஓட்டிட்டு போய் இந்த பாப்பாத்தி கொலை பண்றா, குடிச்சு புட்டு ரேஷ் டிரைவிங்கில் ஓட்டிட்டு போய் கொலை பண்றா. பார்த்த 8 சாட்சியங்களும் இருக்கு. ஆனால் பாருங்க, அந்த வக்கீல் போகும்போது எதர்ச்சியா அவருக்கு நெருங்கிய நண்பரே வந்துட்டார். அதே மாதிரி எதர்ச்சியா உன் ஜாதியில உள்ள நீதிபதி ஏன் உன்னுடைய கேஸுக்கு வரல? நீ ஆண்ட பரம்பரை இல்லை, அவன் பிச்சைக்காரன். அவன் பாப்பான், கோயிலுக்கு போனோம்னாக்கா தட்டை நீட்டு நிற்பான். எனக்கா 2 வகையான பிச்சைக்காரர்கள் இருக்கிறாங்க. கோயிலுக்கு நம்ம யாரும் கோயிலுக்கு போறதில்லை, கோயிலுக்கு போறவங்களுக்கு தெரியும். கோயிலுக்கு வெளியில தட்டை நீட்டு, தட்டில் போறது பிச்சை தானேங்க, பிச்சை தான் சொல்லுவான் தட்டில் போடுறது. கோயிலுக்கு வெளியில ஒருத்தவன் நினைப்பான், கோயிலுக்கு உள்ள ஒருத்தவன் நினைப்பான். கோயிலுக்கு வெளியில உள்ளவனுக்கு நம்ம பிச்சை போட்டோம்னாக்கா நன்றியோட வணக்கம் சொல்லுவான், அம்மா தாயன்னு சொல்லுவான். உள்ள போய் நம்ம பிச்சை போடுறோம்ல, டேய் ஒதுங்கி நில்லுடி, பார்த்துருக்கீங்களா? ஒதுங்கி நில்றே, டேய் ஒதுங்கி நில்றா. ஏங்க பிச்சைக்காரன் என்னைக்காவது, நான் காசு போடுறேன்னா நான் தானே ஓனரு, நான் தானே முதலாளி. என்னுடைய உழைப்பில் வந்த காசை உழைப்பு எதுவும் செலுத்தாத உனக்கு, என்னுடைய அல்லது எனக்கு வேலைகள் எதுவும் செய்யாத உனக்கு நான் காசு போடுறேன்னாக்கா இலவசம், அதுக்கு பேர் பிச்சை. பிச்சை வாங்கினாக்கா எப்படி பேசணும்? ஐயா சாமி நல்லா இருங்க அப்படிதான் சொல்லணும். வாடா போடா போடி வாடி. ஏதாவது கோயிலுக்கு போகும்போது இந்த பாப்பா யாராவது உங்கள் அம்மாவோ அக்காவோ அல்லது நீங்களோ இந்த வீடியோ பார்க்குறவங்க போகும்பொழுது பாப்பா யாராவது வாடி போடின்னு உங்கள் அம்மாக்களை வீட்டில் உள்ள பெண்களை சொன்னாலோ அல்லது உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களோ அல்லது உங்களையே வாடா போடான்னு எந்த பாப்பானாவது சொன்னாக்கா யோசிக்காதீங்க. உங்கள் காலில் கிடக்கிற செருப்பு அவன் கன்னத்தில் வச்சிருங்க. யோசிக்காது. என்ன அது மரியாதை இல்லாதனம், வாடி போடிங்கிறது, வாடா போடாங்கிறது. நீ என்ன அவ்வளோ பெரிய பருப்பா அப்படின்னு கேட்கறது தோணுமா இல்லையா? நமக்கு நாம கேட்க போறது இல்லைங்கிறது வேற விஷயம். நம்ம கோயிலுக்கே போக போறது இல்லை. நீ போற, நீ ஒருவேளை எங்க உங்க அம்மா ஒருத்தன் வாடி போடின்னு ஒருத்தன் யாருன்னே தெரியாதவன், எவனே தெரியாது, பழகி இருக்கவே மாட்டான். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்போம், நவுந்து நில்றியும்பான், தூக்கி போட்டு மிதிப்போமா இல்லையா? ரோட்ல போற யாரோ ஒருத்தவங்க நம்ம அம்மாவையோ சகோதரியோ மனைவியோ நவுந்து நில்றி அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை பஸ்ல போறோம், கண்டக்டர் வந்து நவுர்றி அப்படின்னு உங்க அம்மாவையோ சகோதரியோ சொன்னாக்கா சும்மா பார்த்துட்டு வருவியா? அதுல நீ யாரு? ஆண்ட பரம்பரை இல்ல, ஆண்ட பரம்பரை இல்ல, மண்ணும் பொண்ணும் ஒண்ணு இல்லப்பா உனக்கு. அதுவும் பொண்ணுக்கு ஒண்ணுனாக்கா நீ விட்டு கொடுக்க மாட்டில்ல. உனக்கு எவ்வளவு கோபம் வரணும்? மீசை வேற காது வரைக்கும் வச்சிருப்பல்ல. இப்ப அவ்வளவு பெரிய தைரியம் உனக்கு, தெம்பு திராணி முதுகெலும்புலாம் இருக்குல்ல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிடையாது, நீ உனக்கு முதுகெலும்பு இருக்குல்ல, ஆண்ட பரம்பரை தானே. அப்போ உங்களுடைய வீட்டில் உள்ள பெண்களை எவனாவது எந்த பாப்பானாவது வாடி போடி என்று சொன்னால், ரோட்ல யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டு பெண்களை சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளவு கோபம் வந்து என்ன எதிர்வினை ஆற்றுவோமோ அந்த எதிர்வினையை ஆண்ட பரம்பரையாக நீ ஆற்றுன்னு நான் சொல்றேன். அப்புறம் வந்து நீ ஆண்ட பரம்பரைன்னு சொல்லு. அங்க உடம்புல உள்ள 9 துவாரத்தையும் மூடிக்கிட்டு இப்படி வாங்கிட்டு நிற்பான், இப்படி நிற்பான் பாப்பாங்கிட்ட, நீ ஆண்ட பரம்பரை. ஊர்ல சகோதரனாக சொந்த ரத்தமாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன்ட்டு போய் உன்னுடைய வீரத்தை காமிச்சுக்கிட்டு நெஞ்சு நிமித்தி நிற்க வேண்டியது. பாப்பான்ட்ட போனோம்னாக்கா உங்க வீட்டு பெண்களை வாடி போடுங்கிறா. நீ அவ்வளவு பெரிய புஜகல பராக்கிரசாலியாக இருந்து கொண்டு ஆண்ட பரம்பரை, நாங்கெல்லாம் மன்னர் பரம்பரை. ராஜராஜ சோழனே
எங்க கசின் பிரதர் தான் அப்படின்லாம் சொல்றீல்ல, உங்ககிட்ட அந்த வாள் இருக்குல்ல, நான் சொல்றது ராஜ வம்சத்துக்கு சொல்லும் பொழுது நீ அவனை பலார்னு அறைய வேண்டாமா? நீ சொல்ற ஆண்ட பரம்பரை நாங்கள் அப்படின்னு நீ ஆத்திட்டு இருக்க. அப்ப அங்க எதர்ச்சியாக ஒரு வக்கீல் வருவது போன்று இங்க ஏன் உனக்கு எதர்ச்சியாக அந்த வக்கீல் வரவில்லை? அப்ப யார் ஆண்ட பரம்பரை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல இந்த நான் முடிக்க சொல்லி தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், எதுவும் எழுதாம நாகரிகமாக புரிந்து கொள்கிறேன். 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன். இதுல விலங்கு பண்ணை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, ஒரு நாவல், அனிமல் ஃபார்ம்னு இங்கிலீஷ்ல இருக்கும். அந்த நாவல் என்னன்னாக்கா கம்யூனிசத்தை கிண்டல் பண்ணுகிற ஒரு நாவல் அது. அதுல ஒரு வரி வரும், என்னன்னாக்கா ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது விலங்குகள்லாம் சேர்ந்து ஒரு நாடு அமைச்சுக்கும். அதுல 3 பன்னிகள் தான் அந்த ஒட்டுமொத்த விலங்குகள் இருக்கக்கூடிய நாட்டுக்கு, அந்த 3 பன்னிகள் தான் தலைமை பொறுப்பு எடுத்துக்கும். அப்ப அவங்க ஒரு 7 கட்டளைகள் விதிச்சு இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 7வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல், எல்லா அனிமலும் சமம்பா. கம்யூனிஸ்ட் கொள்கை வந்துருச்சு. இப்ப கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும்னாக்கா அந்த 7ல் 7ஐயுமே அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும், அந்த பன்னிகள் ஒண்ணா அடிச்சுக்கிட்டே வரும், இதை ஃபாலோ பண்ண முடியல, இதை ஃபாலோ பண்ண முடியல, இதை ஃபாலோ பண்ண முடியலன்ட்டு. அப்புறம் கடைசியா ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல் இருக்குல்ல, அதை திருத்துவாங்க. ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல் பட் சம் அனிமல்ஸ் மோர் தென் ஈக்குவல் அப்படின்னு திருத்துவாங்க. அதாவது எல்லா அனிமலும் ஒண்ணுதான் வச்சிருந்தவங்க திரும்ப என்னவா திருத்துவாங்கனாக்கா எல்லா விலங்குகளும் ஒண்ணுதான், சமம், எல்லா விலங்குகளும் சமம், சில விலங்குகளை தவிர சில விலங்குகள் அதற்கும் மேல. சொல்ல போனோம்னாக்கா எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் தான் நினைக்கிறேன், எல்லா விலங்குகளும் சமம், சில விலங்குகள் அதற்கும் மேல் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் உள்ளது. சட்டம் எல்லோருக்கும் சமம், பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு மட்டுமே தான் சட்டம் எல்லோருக்கும் சமம், பார்ப்பனர்களுக்கு அதற்கும் மேல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.